ஹோம்ஒர்க் பண்ணலனாலே டீச்சர்ஸ் எங்களை பனிஷ் பண்றாளே. அவள்லாம் ஆபீஸ் ஒர்க்கே ஒழுங்கா பண்ணல. அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. சித்திரகுப்தன் ஒருத்தன் நீ பண்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் யமலோகத்துல கணக்கு வச்சுட்டு இருப்பான். தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த குடும்பமே வந்து ஒரு கல்யாணம்னு வருவாங்க, 10 பேருக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க. கோடிக்கணக்கில் மாப்பிள்ளை வீட்டில் செலவு பண்ணுவாங்க, அவங்க 10 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. 15 நாளில் நிச்சயம் பண்ணுவாங்க, 15 நாளில் கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதனால் அது ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் ஃப்ராட். நோக்கன்றது அந்த அம்மா வந்து எப்பயுமே ஒரு அடமண்டான ஆள். அவங்கள எனக்கு கொஞ்சம் தெரியும், ரொம்ப அடமண்ட், ஒரு வரட்டு கௌரவம் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும். இவங்க நான் சொல்றேன், நகை அவங்க கையில இருந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நகை திருடு போறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த நகை என்பது வந்து பொய்யான குற்றச்சாட்டு. இந்த வண்டி தள்ளுறதுல ஏதோ பிரச்சனை, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு. தன்னுடைய ஆளுமையை நிர்ணயிக்கணுன்றக்காண்டி தான் இவங்க ஒரு 100 கால் போட சொன்னது. தன்னை யாரும் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காண்டி ஏற்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனையில தான் மரணத்துல போய் முடிஞ்சிருக்கு. இந்த கொலை வழக்குல நிக்கிதா குடும்பத்தவே வந்து ஏவன் அக்யூஸ்ட் ஆக்கணும். டிஎஸ்பியா இருந்தவர் ராஜராஜன், திருமங்கலம் ராஜராஜன் டிஎஸ்பி பயங்கரமான ஹராஸ்மெண்ட் பண்ணாரு. அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவங்க. அவங்க நிறைய பொய் பேசுவாங்க, தன்னுடைய எக்ஸ்ட்ரானரியா காமிச்சுக்கிற குடும்பம் அந்த குடும்பம். கல்யாணம் நடந்தது உண்மை. அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க. மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல் பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நான் சொல்றேன், இந்த நகை திருட்டு போயிருக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை. ஈகோ பிரச்சனையில ஒரு பையலை வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பிள்ளை கொண்டிருக்காங்க. உலக அளவில் பெருமை பெற்ற ஒரு காவல்துறை என்பது இன்றைக்கு குரங்கு கையில் பூமாலை என்கிற கதையாக ஸ்டாலின் கையில் சிக்கிக்கொண்டு அது சின்னாபின்னமாகி இருக்கிறது. அப்படின்றத தவிர்த்து வேற என்ன சொல்ல முடியும்? அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார், அது நம்ம மூஜி அப்ப இருக்கு.